Welcome to Ambedkar Academy. So, நம்ம 6 question 250 days challenge. ஸோ அதில் நம்ம இப்போ இன்றைக்கி நம்ம 6 கொஷின் பார்க்க போகிறோம். அந்த 6 கொஷினுமே நமக்கு எக்ஸாமில் சிலபஸ் பேஸ்டாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமானது. அது குரூப் 1, குரூப் 2, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட் எக்ஸாம். ஸோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ். ஸோ டெய்லியுமே அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ் நம்ம ஓவரால் படித்தாலே நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும் ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம டெய்லியுமே 6 கொஷின் பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ அந்த 6 கொஷினை நம்ம மைண்டில் நம்ம படிக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவரால் நம்ம ஒரு 3000லேருந்து 2500 கொஷின் வரைக்கும் நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது குப்தர்கள் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம 3ஆக பிரிக்கிறோம். அதில் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் நமக்கு 2 டாபிக் ரொம்ப முக்கியமான சிலபஸ். ஒன்று குப்தாஸ் வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம். இதிலிருந்து நமக்கு கம்பல்சரி நமக்கு இதில் இந்த ஒரு டாப்பிக்லேருந்தும் குப்தாஸ்லேருந்தும் நமக்கு ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். அதில் ஒரு கொஷின், இதில் ஒரு கொஷின். மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரிக்கு 10 கொஷினில் இந்த 2 டாப்பிக்லேருந்தே நமக்கு 2 கொஷின் வரும். ஓகேவா? ஸோ அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஸோ நீங்கள் ஓவரால் இந்த நம்ம கொடுக்குற இந்த கொஷின்ஸை நீங்கள் கவனிச்சாலே இதில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சிலபஸில் நான் அதுக்கு கீழே வரக்கூடிய எல்லா கொஷினும் நம்ம கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு கவனிங்க. குப்தர்களின் காலம் இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்க காரணம் என்ன அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அது முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா ஆப்ஷன் கிட்ட போகலாம். ஏன் குப்தர்களுடைய காலம் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷனை கவனிங்க. இலக்கியத்திற்காக ஆப்ஷன் ஏ இலக்கியத்திற்காக, ஆப்ஷன் பி மெடிசன், ஆப்ஷன் சி ஆஸ்ட்ராலஜி ஜோதிடம், ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குப்தர்களின் காலம் இந்தியாவின் பொற்காலம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க இந்த 3 ஆப்ஷனுமே அவங்களுடைய பொற்காலம். அவங்க அதை மேம்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க ஜோதிடத்தில் வெள்ளாந்துருக்காங்க, வானவியல் அதில் வெள்ளாந்துருக்காங்க, மருத்துவத்தில் வெள்ளாந்துருக்காங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் வெள்ளாந்துருக்காங்க, சான்ஸ்கிரிட் சொல்லுவோம் இல்லையா, சமஸ்கிருதத்துலையும் அவங்க ரொம்ப வெள்ளாந்துருக்காங்க. ஸோ அதனால தான் குப்தர்களுடைய காலம் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இலக்கியம், மெடிசின், ஆஸ்ட்ராலஜி, ஆல் தி அபவ் ஆன்சர். இந்த 4 ஆப்ஷனில் ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் தி அபவ். இது எல்லாமே சேர்ந்து தான் குப்தர்களின் காலம் இந்தியாவின் பொற்காலம். ஓகேவா? அடுத்தது ஸோ பாலிட்டிலேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். பாலிட்டி பார்த்தீங்கன்னா வரைவு குழு தொடங்கப்பட்ட வருடம், டிராஃப்டிங் கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ டிராஃப்டிங் கமிட்டி நம்ம எப்போ ஃபார்ம் பண்ணுறோம், வரைவு குழு எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னும் போது 4 ஆப்ஷனில் 1946 ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி 1947, ஆப்ஷன் சி 1948, ஆப்ஷன் டி 1949. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1947. ஸோ இது வெறும் இயரோடு மட்டும் கேட்க மாட்டாங்க, வித் டேட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ படிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/8/1947. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1+6, டோட்டலாக 7 மெம்பர்ஸ். எதுக்காக நான் 1+6 சொல்கிறேன் அப்படின்னா இந்த 1 அப்படிங்கிறது தான் மெயின் தலைவர், அந்த 6 அப்படிங்கிறது அதனுடைய மெம்பர்ஸ், இந்த டிராஃப்டிங் கமிட்டியோடைய மெம்பர்ஸ். அந்த 1 அப்படிங்கிறது தான் டாக்டர் B.R. அம்பேத்கர், அவர் தான் டிராஃப்டிங் கமிட்டியோடைய ஹெட். ஓகேவா? அந்த 6 பேர் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். அந்த 6 பேருமே நம்ம கம்பல்சரி மக்கப் பண்ணி அந்த நேமை படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது நம்ம பாலிட்டிக்குள்ள கிளாஸ் போகிறப்ப நம்ம பார்க்கலாம். அதில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மாதவராவ், ராமாச்சாரியா அவங்களாம் வருவாங்க. ஸோ அம்பேத்கர் தலைவராக இருப்பார். ஸோ டிராஃப்டிங் கமிட்டி அமைக்கப்பட்ட வருடம் மற்றும் நாள். ஸோ அதனுடைய மெம்பர்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் எக்கனாமிக்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். எக்கனாமிக்ஸில் 5 இயர் பிளான் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஸோ 5 இயர் 5 ஆண்டு திட்டம் ரொம்ப முக்கியமானது. அதில் 5 ஆண்டு திட்டத்தில் விச் பிளான் இஸ் கால்ட் காட்கில் பிளான் அப்படின்னு கேட்குறாங்க. காட்கில் திட்டம் என்று அழைக்கக்கூடிய திட்டம் இது. திட்டம் மீன்ஸ் வேற எதுவும் கிடையாது, 5 இயர் பிளான் தான் திட்டம். அதாவது நமக்கு மொத்தம் 12 5 இயர் பிளான் இருக்கு. ஓகேங்களா? 12 5ஆண்டு திட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த 5ஆண்டு திட்டத்தோட டார்கெட் நம்ம படிக்கணும். அந்த மாடல் கொடுத்தவர் யாரு அதெல்லாம் நம்ம படிச்சோம்னா 5 இயர் பிளான்ல ஈஸியாக நம்ம மார்க் வாங்கலாம். அதில் இந்த காட்கில் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் தேர்டு, 3வது 5ஆண்டு திட்டம் தான் காட்கில் பிளான். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 5ஆண்டு திட்டம் அதோடைய மாடலை கொடுத்தவர் யாருன்னா ஹெரால்ட் டோமர் அப்படின்றவர்.
இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய மாதிரி பிசி மெஹலனோபிஸ். ஸோ அவர் நம்ம என்னன்னு சொல்றோம்னா புள்ளியியல் துறையின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்தியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா பிசி மெஹலனோபிஸ். தேர்ட் 5 இயரோட மாடல் தான் காட்கில் பிளான். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர். செகண்ட் 5 இயர் பிளான் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, ஓகேவா. ஸோ தேர்ட் 5 இயர் பிளானுடைய மாடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேர்ட் 5 இயர் பிளான் காட்கில் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன கொண்டுட்டு வராங்க, 3 ஓராண்டு திட்டம், திட்ட இடைவெளி, ஹாலிடே பீரியட் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அது 5 இயர் பிளான் படிக்கிறப்போ இனிமேல் நம்ம டீப்பாக படிக்கலாம். இப்போதைக்கு காட்கில் பிளான் தேர்ட், மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். அடுத்தது ஸோ அடுத்த கொஸ்டின் எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில், ஓகேங்களா. ஸோ தமிழ் நம்ம 100 மார்க் வாங்குவோம். அந்த 100 மார்க் அதுலேயும் இல்லாமல் நம்மளோட ஜிஎஸ்லேயும் தமிழ் வரும். தமிழில் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சரில் சங்க இலக்கியம்லேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. அது மெயின்ஸ்லேயும் சரி ப்ரிலிம்ஸ்லேயும் சரி. சங்க இலக்கியம் 8 தொகையும் 10 பாட்டும் தான் சங்க இலக்கியம், ஓகேவா. ஸோ அதுலேருந்து கம்பல்சரி நமக்கு கொஸ்டின் வரும். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். பட்டினப்பாலையில் புகழப்படும் மன்னன் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. பட்டினப்பாலையில் புகழப்படும் மன்னன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகால் சோழன். பட்டினப்பாலையில் புகழப்படும் மன்னன் கரிகால சோழன், ஓகேவா. அடுத்தது இங்கிலீஷ்ல பாருங்க. ஃபைண்ட் த எரர், அதாவது தவறான ஒன்றை கண்டறிக. நம்ம தமிழில் எப்படி 100 மார்க்கில் மொத்தமாக 60லேருந்து 70 மார்க், மொத்தமாக 60 to 70க்குள்ளே நமக்கு என்ன வரும்னா ஃபுல்லாகவே 1 மார்க்ஸில் மொழிபெயர்ச்சி தான் வரும். அதில் தவறானவற்றை எழுதுக, அதுக்கப்புறம் ஓர் எழுத்து ஒரு மொழியை சுட்டி காட்டுக, இலக்கண குறிப்பு. அங்கே எப்படி 100 மார்க்கோ அதே மாதிரி இங்கிலீஷில் எழுதுறவங்களுக்கு ஈஸியாக எடுத்துப்பாங்க. ஏன்னா தமிழ் கஷ்டமாக இருக்கும்னு இங்கிலீஷில் ஒரு 100 மார்க் எடுத்துப்பாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால் ஃபைண்ட் த எரர், தவறானவற்றை கண்டுபிடிக்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். He did not wrote the exam. So he did not wrote the examல எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. கவனிச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ he, ஆப்ஷன் பி did not, ஆப்ஷன் சி wrote, ஆப்ஷன் டி the exam. ஸோ இது எது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா wrote அப்படிங்கிறது தான் தவறு. ஆப்ஷன் சி என்ன வரும்னா should be rightன்னு வரும், ஓகேங்களா. wrote வராது, rightன்னு வரும். ஸோ இதுதான் வந்து தவறான ஒன்று. அடுத்த கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்திருக்கேன். ஹிஸ்ட்ரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் நமக்கு பிடிக்காது, பட் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரியாக தான் இருக்கும். அது நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம அப்படியே நம்மளுடைய வரலாற்றோடு இணைஞ்சு படித்தோன்னா ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதில் அன்ஹாப்பி இந்தியா, மகிழ்ச்சியற்ற இந்தியா என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப ரேர் கொஸ்டின். மகிழ்ச்சியற்ற இந்தியா என்ற புத்தகத்தின் ஆசிரியர் லாலா லஜபதி ராய், ஓகேவா. ஸோ இந்த 4 பேர் யாரு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆப்ஷன் ஏ பால கங்காதர திலக், ஆப்ஷன் பி பிபின் சந்திர பால், ஆப்ஷன் சி லாலா லஜபதி ராய், ஆப்ஷன் டி அரவிந்தோ கோஷ். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதேசி மூமெண்ட்டுடைய லீடர்ஸ், அதாவது இந்தியாவில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா தீவிர தேசிய தலைவர்கள், ஓகேங்களா. ஸோ தீவிர தேசிய தலைவர்கள், இங்கிலீஷில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் சொல்லுவோம். அந்த லீடர்ஸுடைய தலைவர் யாருன்னா பால கங்காதர திலக், ஓகேவா. ஸோ இந்த அன்ஹாப்பி இந்தியா என்ற புக்கை எழுதணும் லாலா லஜபதி ராய். இவரை பற்றி சொல்லணும்னா பகத்சிங் அவர்களுடைய அரசியல் குரு தான் லாலா லஜபதி ராய். அவர் எழுதின புக்கு தான் அன்ஹாப்பி இந்தியா. கூடவே பால கங்காதர திலக்கை பற்றி நம்ம சொல்கிறேன். அவருடைய முக்கியமான புக்கு 2 புக்கு நம்ம படிச்சிருப்போம். ஒன்று கீதா ரகசியம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாரதியார் மொழிபெயர்ச்சிருப்பாரு. ஸோ அந்த புக்கு த டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற புக்கும் அவருடையது. இவருடைய 2 மேகசினும் நமக்கு தெரியும், கேசரி மராத்தா. ஸோ படிக்கக்கூடிய எல்லா பசங்களுக்குமே தெரியும். இன்கேஸ் படிக்காதவங்க இப்போ தான் நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன், டிஎன்பிசி நான் இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்னவங்க எழுதி வச்சுக்கோங்க. அவருடைய 2 மேகசின் கேசரி மராத்தா, அவருடைய 2 புக்கு டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அண்ட் கீதா ரகசியா அப்படிங்கிறது. இதில் அன்ஹாப்பி இந்தியா யாருடையதுன்னா லாலா லஜபதி ராய் அவர்களுடையது. ஸோ இது நீங்கள் டெய்லியுமே அப்சர்வ் பண்ணுங்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த அம்பேத்கர் அகாடமிலேருந்து வரக்கூடிய இந்த கொஷினை டெய்லியுமே அப்சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்குள்ளே 3000 கொஷினை நம்ம அடிக்கலாம். இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமுக்கு வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா. தேங்க்யூ.